கேஜ் அப்படின்னா பறவை கூண்டு. ஒரு பறவையை இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்காக டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு கேஜ், ஒரு சின்ன கூண்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பறவையை வளர்க்கறதுக்கு ஏவியரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அது பெரிய அளவில் இருக்கும் அந்த கூண்டு. ஓகேங்களா. சில பேர் இந்த கேஜிலே பறவையெல்லாம் வளர்க்குறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அந்த பறவை வளர்க்கறதுக்கு பெரிய அளவில் ஒரு கூண்டு ஆள் சைஸுக்கு இருக்கும் அந்த கூண்டு. அது பேர் ஏவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பறவை வளர்த்துக்கோங்க. அடுத்தது கேசினோ. கேசினோனா என்னன்னா, சூதாட்டு விளையாட்டுகள் விளையாடப்படும் இடம். ஓகேங்களா. கேம்பிளிங் கேம்ஸ் விளையாடுற ஒரு இடத்துக்கு பேர் தான் கேசினோ. இது நம்ம நிறைய இடத்துல படத்துலலாம் பார்த்துருப்போம். அடுத்தது சிமெட்ரி. சிமெட்ரினா என்னன்னா, இறந்தவர்கள் புதைக்கப்படும் ஒரு கல்லறை. கல்லறைக்கான இங்கிலீஷ் பேர் சிமெட்ரி. ஓகேங்களா. இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. படிக்கும்போதே ஸ்பெல்லிங்கையும் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ சிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, CEMENT. இங்கே பார்த்தோன்னா என் இருக்காது. ஓகேங்களா. அதனால ஸ்பெல்லிங்கும் முக்கியம். சிமெட்ரியில் என் இருக்காது. அடுத்தது கிளாக் ரூம். ஒரு பெரிய பில்டிங்கில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளோட லக்கேஜஸ்லாம் இங்கே வச்சுட்டு போகிறதுக்கு. இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸிலோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் அந்த மாரி இடத்துலலாம் நீங்கள் இதை பார்க்கலாம். நம்மளுடைய கிளாத்ஸ் அண்ட் லக்கேஜஸை ஒரு இடத்துல வச்சுக்கிற அந்த இடத்துக்கு பேர் கிளாக் ரூம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது கான்வென்ட் அப்படின்னா கன்னியாஸ்திரி மடம். கிறிஸ்டினில் கன்னியாஸ்திரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்க வாழற இடத்துக்கு பேர் கான்வென்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே போல் இங்கிலீஷ் vocabularies, அதுக்கான மீனிங், அதுக்கான தமிழ் மீனிங், இமேஜஸ்லாம் வச்சு ஈஸியாக படிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கோர்சஸ், டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.